யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கு அதாவது கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகளுக்கு மாணவர் விசாவில் போகணும் என்று நினைக்கிறீங்களோ உங்களுக்கானதுதான் இந்த காணொலி. என்ன விஷயம் என்று சொன்னா, நாங்கள் மாணவர் விசாவில் போகணும் என்று சொன்னா எங்களுக்கு சாதாரண தரம் இருக்கணும், உயர் தரம் இருக்கணும், சாதாரண கல்வி தகவல்களை நாங்கள் கொண்டிருக்கணும் என்றதை தாண்டி மிகப்பெரிய ஒரு பேரியர் எது என்று சொன்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம், அதாவது IELTS. இந்த IELTS இருந்தா நீங்க எந்த ஒரு நாட்டுக்குமே இலகுவாக போய்கொள்ளலாம். இது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை, கண்ணபேரை பார்த்திருக்கிறேன். இந்த IELTS இருந்தால் சாதாரணமாகவே நாங்கள் விண்ணப்பிச்சு இன்னும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த IELTS வே ஆஃப் என்று சொல்கிறது இப்ப யூகேல மட்டும்தான் நடைமுறையில் இருக்கே தவிர மிச்ச எந்த நாட்டுக்கு, உதாரணமா நீங்க கனடாக்கு போகணும் என்றாலோ ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் என்றாலோ கட்டாயமாக நீங்க IELTS எடுத்தே ஆகணும். இதை தாண்டி வேற பரீட்சைகள் இருக்குது. IELTS போலவே வேற சில பரீட்சைகள் இருந்தாலும், உதாரணமா PT என்று சொல்கிற வேற சில பரீட்சைகள் இருந்தாலும் எப்பயுமே இந்த IELTS-க்கு தான் எல்லா பல்கலைக்கழகங்களுமே முக்கியத்துவம் கொடுக்குது. என்று சொன்னா இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பரீட்சை என்றதால அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்ப என்ன விஷயம் என்று சொன்னா, இது எப்படி இருக்கும், அந்த பரீட்சை என்னென்ன பிரிவுகளை கொண்டிருக்குது, எப்படி நாங்கள் அதுக்கு இலகுவாக தோற்றலாம், அந்த IELTS பரீட்சை என்றா என்ன, நீங்கள் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆக வேண்டும் என்றதை பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க சொல்ல போறேன். அதுக்கு முதல் யாரெல்லாம் எங்களோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க கூட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். அப்ப IELTS என்றா என்னன்னா இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம், அதாவது ஒரு ஆங்கில பரீட்சை. இதுல 4 வகையான பிரிவுகள் இருக்கு. ஒன்று ஸ்பீக்கிங், ரைட்டிங், லிசனிங், ரீடிங் என்று சொல்கிற 4 வகையான பிரிவுகள் இருக்கு. இந்த 4க்கும் சேர்த்து நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிய உங்களுக்கு ஒரு புள்ளிகளை வழங்குவார்கள். அதாவது 6.5, 7.5, 7.0 என்று சொல்லி ஒரு புள்ளிகளை வழங்குவார்கள். இதுல யாரெல்லாம் 8.5க்கு மேலே எடுக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலம் எல்லா நாட்டுக்குமே நீங்க போய்கொள்ளலாம் என்றது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அப்ப இந்த எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது லிசனிங், அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் தருவிடும். அதுல கொஞ்சம் வினாக்கள் இருக்கும். அதுக்கான பதில் உங்களுக்கு ஆடியோ மூலம் போய்கொண்டிருக்கும். இங்க காதுல ஆடியோ மூலம் போய்கொண்டிருக்கும். அப்ப அதை நீங்க கேட்டு அந்த பதில் எழுதக்கூடிய மாதிரி இருக்கிறது தான் முதலாவது லிசனிங். நான் மிக சாதாரணமா சொல்றேன், இதுக்கு பிறகு விரிவா சொல்றேன். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா ரீடிங் எப்படி இருக்கும்னு சொன்னா, உங்களுக்கு 3 பேசேஜ் தந்திருப்பார்கள். அதாவது இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் இருக்கு. ஒன்று ஜெனரல், ஒன்று அகாடமிக். யாரெல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு போறீங்களோ நீங்கள் எல்லாமே அகாடமிக் எழுதணும். யாரெல்லாம் வேலை விசாவில் போறீங்களோ நீங்கள் எல்லாமே ஜெனரல் எழுதணும். இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், தரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதே போல ரைட்டிங்ல டாஸ்க் 1 வித்தியாசமா இருக்கும். அப்ப எப்படின்னு சொன்னா ரீடிங் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஜெனரல் ஆக்களுக்கு எல்லாருக்குமே 3 பந்தி தான் வரும். இதே போல ஜெனரல் ஆக்களுக்கு கொஞ்சம் தரம் குறைஞ்சிருக்கும். அகாடமிக் ஆக்களுக்கு தரம் கொஞ்சம் கூடி இருக்கும். அதாவது கொஞ்சம் ஹார்டான வேர்ட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருப்பார்கள், கொஞ்சம் பெரிய பந்தியா இருக்கும், கொஸ்டின் கொஞ்சம் கடினமாக இருக்கும், அப்படித்தான் இருக்கும். அப்ப இதுகளில் இப்ப மச்சிங் பேராகிராஃப், மச்சிங் சென்டென்ஸ் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வகையான கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும். அதை பார்த்து நாங்கள் ஆன்சர் பண்ற போலதான் இந்த ரீடிங் என்றது இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ரைட்டிங். அப்ப ரைட்டிங் எப்படின்னு சொன்னா, ஜெனரல் எக்ஸாம் எழுதுற ஆக்களுக்கு ரைட்டிங் டாஸ்க் 1 எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு லெட்டர் இருக்கும். ஒன்றில் ஒபிஷியல் லெட்டர் இல்லையா அன்ஒபிஷியல் லெட்டர், ரெண்டுல ஏதாவது ஒரு லெட்டர் வரும். அதாவது ஃபார்மல், இன்ஃபார்மல் ஏதாவது ஒரு லெட்டர் வரும். அதுக்கு பிறகு ஒரு எஸ்ஸே தருவார்கள். 250 சொல்லுக்கு நாங்கள் ஒரு கட்டுரை ஒன்று எழுதுவோம். அதுல கணக்கு கட்டுரைகள் இருக்குது. அப்ப ஏதாவது ஒரு கட்டுரை அதுல எழுத வேண்டி வரும். இதே மாதிரி அகாடமிக்கு என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னா, அகாடமிக்காரருக்கு முதலாவது, அதாவது டாஸ்க் 1 எப்படி இருக்கும்னு சொன்னா, பை சார்ட், பார் சார்ட் என்று சொல்கிற 5 வகையான சார்ட்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு விடைக்கு நாங்கள் பதில் எழுத வேண்டியதா இருக்கும். அதே போல டாஸ்க் 2 என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, எஸ்ஏ இருக்கும். 250 சொல்களுக்கு எஸ்ஏ எழுத வேண்டியிருக்கும். இதுலயும் கணக்கு எஸ்ஏஸ் இருக்கும். உதாரணமா நான் சொல்லணும் என்று சொன்னா, அக்ரி டிஸ்அக்ரி எஸ்ஏ, ப்ராப்ளம் சால்விங், அட்வான்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்று சொல்லி ஒரு 5 வகையான எஸ்ஏக்கள் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று வரும். அதுண்ட ஃபார்மாலிட்டியில நாங்கள் எழுதணும். இது நாங்கள் ரைட்டிங் என்று சொல்லி சொல்லுவோம். இதுக்கு பிறகு இருக்கக்கூடியது ஸ்பீக்கிங். அதாவது உங்களை ஒரு பிரிட்டிஷ்காரரோ இல்ல இலங்கையை சேர்ந்திருக்கக்கூடிய யாராவது ஒருவரோ உங்களை ஒரு நேர்காணல் மாதிரி எடுப்பார். அந்த ஸ்பீக்கிங் டாஸ்க்ல 3 டாஸ்க் இருக்கும். அதாவது முதல் ஒரு 6 கேள்வி, அதுக்கு பிறகு இரண்டாவதுல கியூ கார்ட் கொஸ்டின் என்று சொல்லுவோம். மூன்றாவது ஒரு 6 கேள்வி இருக்கும். அது எப்படி இருக்கும்னு சொன்னா, முதல் 6 கேள்வியுமே சாதாரணமான கேள்விகள் உங்களை பற்றியதான் இருக்கும். அதாவது என்னுடைய ஒப்பீனியன்ல நான் ஆன்சரை சொல்லக்கூடியது. இரண்டாவது கியூ கார்ட் கொஸ்டின் என்று சொல்லுவோம். அந்த கியூ கார்ட் கொஸ்டின் என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு கேள்வி ஒன்று தருவார்கள். உங்களுக்கு முன்னுக்கு நீங்கள் டெஸ்க்டாப்ல இருந்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஆன்லைன் மூலம் நடந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த டெஸ்க்டாப்ல ஒரு கொஸ்டின் கார்டு வரும். அந்த கொஸ்டின்ல இருக்கிறத பார்த்து அதுக்கு நாங்கள் 2 நிமிடங்கள்
கதைக்க வேண்டி இருக்கும். அதே போல நேர்ல என்று சொன்னாலும் அதேதான். மூன்றாவது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளை, அட்வான்ஸை பற்றி, டிஸ்அட்வான்டேஜை பற்றி, சாதாரணமாக இருக்கக்கூடிய கணக்கு பிரச்சனைகளை பற்றி ஒரு ஜெனரலான டாபிக்ல நாங்கள் ஓன் ஒப்பீனியன் இல்லாம ஜெனரலா நாங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு 6 கேள்விகளை கேட்டிருப்பாங்க. அப்ப இதுதான் இந்த IELTS இந்த 4 வகையான பிரிவுகளும். அதாவது லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங். இந்த 4க்கும் நீங்கள் கட்டாயமா 6.5 எடுத்திருந்தால் எந்த நாட்டுக்குமே விண்ணப்பிக்க தகுதி பெறுவீர்கள். உதாரணமா 6.0, 6.5 இருந்தா கனடாக்கு போகலாம். 6.0 இருந்தா 6.5 இருந்தால் யூகேக்கு போகலாம். ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்னு சொன்னா கொஞ்சம் கூட வேணும். 7.0 சொல்லி ஆஸ்திரேலியாவுக்கு வேணும். அதே போல நீங்கள் ஜெனரல் எடுக்க போறீங்கன்னு சொன்னா, லண்டன் ஒர்க் பெர்மிட் சொன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய UKVI என்றதை பார்த்து விண்ணப்பிக்கணும். சொன்னா லண்டன் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது UKVI IELTS என்று சொல்லி இருக்குது. மிச்ச எல்லா நாடுகளுக்கும் சாதாரணமான IELTS என்றதை தான் நாங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ப UKVI விண்ணப்பிச்சு அதுல 4.5 எடுத்தீங்கன்னாலே காணும் யூகேல இருக்கக்கூடிய வேலைகளுக்கு நீங்க விண்ணப்பிச்சு கொள்ளலாம். அதுலயே நீங்கள் 7.0, 6.5 எல்லாத்துக்குமே எடுத்தீங்கன்னு சொன்னா யூகேல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக விண்ணப்பிச்சு கொள்ளலாம். அப்ப இதே வந்து கனடால எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா, கனடால மாஸ்டர் நீங்க படிக்க போறீங்க என்று சொன்னா சாதாரணமாக ஒரு 7.0, 7.5 வேணும். இதே சாதாரண டிகிரி கோர்ஸ்கள் படிக்க போறீங்கன்னு சொன்னா 6.0வே ஓகே, 6.5 இருந்தா பெட்டர் என்று சொல்லி சொல்கிறார்கள். கணக்கு பேர் சொன்னா உங்களோட விசா விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படாம எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன். அப்ப இது மாதிரியான ஒரு நிலைமை எங்க இருக்க போகுதுன்னு இருக்காது என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்காது. ஆஸ்திரேலியாவில் எல்லாருமே மிக அதிகமான ஒரு புள்ளியைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். என்று சொன்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள தரமா இருக்கட்டும், அவர்கள் உள்ளிருக்கக்கூடிய அளவு மிக குறைந்த அளவு தான். அப்ப அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த தரத்தை வந்து அதிக லெவலில் வச்சிருக்கார்கள். 7.5 வேணும், 7.0 வேணும் என்று சொல்லி ஆஸ்திரேலியா அரசாங்கம் வந்து ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறதால ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் மாணவர் விசால போறீங்கன்னா கட்டாயமாக ஓவராலா 7.0 அல்லது 7.5 எடுத்திருக்கிறது பெஸ்ட் என்று தான் சொல்லுவோம். இதை தாண்டி மிச்ச எல்லா நாடுகளுக்கும் IELTS என்றது தேவையில்லை. ஜெர்மனிக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா IELTS இருந்தாலும் ஜெர்மனியினுடைய அந்த A1 பரீட்சை என்று சொல்கிற ஜெர்மனி மொழியை தான் நீங்கள் எழுதிருக்கணும். ஆக இப்படியான ஒரு நிலைமை தான் இந்த IELTS பரீட்சைக்கான ஒரு பலமா காணப்படுது என்று சொன்னா, அது எழுதினீங்கள் என்று சொன்னா உங்களோட சாதாரணமாக ஒரு டிகிரி இருந்தால் நீங்க மாஸ்டருக்கு விண்ணப்பிக்கலாம், டிப்ளமா இருந்தா டிகிரிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்கிற அந்த தகுதியை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. மிக குறைந்த செலவோட நீங்க நிச்சய நாட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் கல்வி தேவைகளுக்காக மட்டும். அதாவது இப்ப நீங்க கனடாக்கு போறீங்கன்னு சொன்னா முதலாவது செமஸ்டர் காசாக இருக்கக்கூடிய 25 லட்சம் 35 லட்சத்தோட பிளஸ் உங்களோட டிக்கெட் காசோட நீங்கள் வந்து கனடாக்கு போகக்கூடிய மாதிரியான நிலையை இந்த IELTS பரீட்சை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நீங்க வந்து விசிட் விசாக்கு லெட்டர் கேட்க தேவையில்லை, ஒர்க் விசாக்கு லெட்டர் கேட்க தேவையில்லை, சாதாரணமாகவே நீங்க பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிச்சு போகலாம். அப்ப இந்த IELTS பரீட்சை சார்ந்து உங்களுக்கு மேலதிகம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அல்லது உங்களுக்கு ஏதாவது நல்ல கிளாஸுகளை நான் சொல்லணும், எங்க படிக்கலாம் என்று சொல்லி கிளாஸுகள் ஏதாவது ரெஃபர் பண்ணணும் என்று சொன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. கட்டாயமா நல்ல நல்ல சாதாரணமான ஒரு ஆங்கில புலமை இருக்கக்கூடியவரையும் நல்ல பரீட்சை எழுதி நல்ல சித்தி அடைய இருக்கக்கூடிய கணக்கு ஆசிரியர்கள் எனக்கு தெரியும். அவர்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுறேன். நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறீங்களோ தெரியாது, எனக்கு இந்த யாழ்ப்பாணம், வவுனியா, திருகோணமலை சார்ந்து இருக்கக்கூடிய கணக்கு ஆசிரியர்களை தெரியும், அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்ப இது சார்ந்து இருக்கக்கூடிய உங்களோட பின்னூட்டல்களை ஏதாவது இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கட்டாயம் பதில் சொல்லுவேன். இல்ல பர்சனல் ஏதாவது கேட்கணும்னு சொன்னா மெயில் ஐடி கீழே இருக்கு, மெயில கேளுங்க, கட்டாயமா பதில் சொல்லுவேன். இது போல மேலும் ஒரு பிரியோசனமான காணொலியில உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.